அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம வாசித்த இந்த பரலோக மன்னா பொறுத்தமட்டில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். ஆகவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டில் இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அல்லது நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், சண்டை சச்சரவு, உறவினர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு, நண்பர்கள், ஒரு வேலி சண்டை, ஒரு நில சண்டை, அல்லது வேற கருத்தியல் பூர்வமான சண்டை, இதை சமாதானப்படுத்துகிற உலக சமாதானத்தை குறித்த ஒரு விஷயத்தை இங்க தேவன் சொல்லல. இந்த உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்த உலகமே யாரோட இருக்குன்னா, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க போய் நம்ம சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி இங்க சொல்லவே இல்லை. அப்பனா இந்த உலகம் வேற, தேவனோடு வைத்திருக்கிற உலகம் வேற. அததான் நம்ம பார்க்கும்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஆண்டவர் ஒரு ஓமையாக பேசும் பொழுது இதை சொல்ல வர்றார். எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிக்கலாம். 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8வது வசனத்திலிருந்து மன்னிக்கவும், 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8 முதல் 13 வரை. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் இந்த உலகத்தாரோடு சமாதானம் பண்ணி அதை சரி பண்றதுக்கு அதிக புத்திமான்களா இருக்கிறாங்களாம். இந்த உலகத்தில் உள்ள அநீதிகளுக்கு செஞ்ச பிறகு அவங்களோட சமாதானம் பண்றதுக்கு ரொம்ப புத்திமான செயல்படுறாங்களாம். அதுக்காக தான் அந்த ஓமையை அதுக்கு முன்னாடி உள்ள ஓமையில சொல்லுவார். என்ன பண்ணுவாரு, அவர் அநீதியான உக்கரக்காரனா இருப்பாரு. உடனே அது எஜமான் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, தெரிய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் என்ன பண்ணிடுவாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுத்து அவங்கள சமாதானம் பண்ணி வச்சுக்குவார். ஒருவேளை எஜமான் என் வேலையை விட்டு நீக்குனாக்க நான் எங்க போயிருவேன், எனக்கு கீழே வேலை பார்த்தவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டேன்ல, அதை வச்சு நான் பொழைச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லும் பொழுதுதான் இந்த ஓமைக்கான விளக்கத்துல வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அநீதியான இந்த உக்கிரக்காரனை பாருங்க. உக்கிரக்காரன்னா அந்த கணக்கு இல்லை, சரிங்களா? அந்த அநீதியான உக்கிரக்காரன் அந்த வீட்டினுடைய எல்லா வேலைகளுக்குமே மேனேஜர் மாதிரி, சரிங்களா? கணக்கு வழக்கு பார்க்கிறவர். அவர் என்ன பண்ணிவிட்டாருனாக்கி, அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு, ஒருவேளை எஜமான் விரட்டி விட்டாருன்னா நான் அங்க போய் ஏதாச்சும் சமாதானம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பண்றாரு. அவர்களை காட்டிலும் நீங்க நீதியின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க எந்த அளவுக்கு உக்கரத்தனத்துல இருக்கணும், எந்த அளவுக்கு உங்களுடைய எஜமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுதுதான் தொடர்ந்து வாசிக்கலாம். இதுல ஒரு வசனம் அதை வாசிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. படிக்கலாம் பாருங்க, படிங்க பாருங்க. இந்த வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாவும் போது உங்களை நித்தியமான வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான இந்த உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அநீதியான உலக பொருள்ல சிநேகிதரை சம்பாதிக்க சொல்றாரு. இது கரெக்டா? நீதியா இது? மேக்சிமம் கிறிஸ்தவத்தில் இந்த கேள்விக்கான பதில் இல்லை. திரும்ப வேணா படிங்க. நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சு கொள்கிற கிறிஸ்தவர்களும் சரி, மற்ற மதத்தார்களும் ஒரு கோடி 1 லட்சம் ரூபாய் திருடணும்னா 10,000 என்ன பண்ணிடணும், கடவுளுக்கு கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு மிச்சம் 80,000 நம்ம சுருட்டிக்கணும். இப்படிதான் இந்த வசனத்துக்கான புரிந்து கொள்ளுதலை நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், சரிங்களா? ஒரு வசனம் அப்படியே கையை வச்சுக்கிட்டு யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டார், அநீதியான உலக பொருள்களினால் என்ன பண்ணுங்க, சிநேகிதரை சம்பாதிச்சிருக்கங்க, சரிங்களா? ஓகே.
தொடர்ந்து வாசிங்க. இங்க யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இந்த வசனத்தை ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியுதா உங்களால? எவ்வளவு முரண்பாடு இருக்கும் பாருங்க. வசனத்துல எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு பாருங்க. இல்ல நான் எதுவும் தப்பா சொல்றேன்னா சொல்லிருங்க. இங்க அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்றாரு. இங்க பார்த்தா உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை இல்லைங்களா? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு யாக்கோப்புல. இப்ப இந்த வசனத்தை ரெண்டையும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இல்ல நீங்க புரிந்து கொண்டிருந்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் சொன்ன வசனம் கரெக்டா இல்ல யாக்கோபு சொன்ன வசனம் கரெக்டா? ஆண்டவருடைய வார்த்தையை தான் யாக்கோபு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதை காட்டிலும் யாக்கோபு சொன்னது கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா இல்லைங்களா? உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை. அப்போ உலக சிநேகத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்க என்னது? உலக அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இது கரெக்டா? நீங்க அதாவது ஆண்டவர் எப்பயுமே கரெக்டா சொல்லுவாருங்கிறதுக்காக நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை சொன்னீங்கன்னா தான் நம்ம இதுக்குள்ள பாயிண்ட்குள்ள போய் நம்ம விவரிச்சு பார்க்க முடியும். அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதிக்க சொல்லியிருக்காரு. இது கரெக்டான்னு கேட்கிறேன். கரெக்டா தப்பா? அதை பத்தி நாம் இவரு ஆண்டவர் சொன்னா கரெக்டா இருக்கு. அது அந்த பாயிண்ட்குள்ள நம்ம புரிந்து கொண்டாதான் அது கரெக்ட். இது நம்மளுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது அந்த சிநேகிதருங்கிறது ஆத்மாக்களை சம்பாதிக்கிறது அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப அநீதியான உலக பொருள்களை வச்சு எப்படியாவது கடவுள்கிட்ட கொண்டாடுறது அப்படி எடுத்துக்கலாமா இத? ஏன்னா நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி? ஏன்னா இந்த வசனம் அப்படிதான் நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வசனம் நம்மளுக்கு எப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு? எந்த மாதிரி தப்பா பண்ணு, எது வேணாலும் பண்ணு, ஆனா சிநேகிதரை சம்பாதிச்சுக்க. இது கரெக்டா இருக்குமா? இது நம்மளே வச்சு பார்ப்போம். இது கரெக்டா இருக்குமா? ஓகே ஓகே. அதாவது நம்ம திரும்ப அந்த சிநேகிதர்களை யாரா நினைக்கிறோம்னா, உலகத்தில் உள்ளவங்களை யாரையாச்சும் நம்ம சிநேகிதர் ஆக்கிடணும். எப்படியோ அநீதியான பொருளையாச்சும் திருடியோ கொள்ளக்கடிச்சோ அப்படி கூட நம்ம யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு இந்த வசனம். அப்படி கர்த்தர் சொல்வாரா? களவு செய்வது பத்தி கட்டளையில 10 கட்டளையில மிக முக்கியமானது. அப்ப திருடி ஒரு சிநேகிதனை சம்பாதினா ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரே. ஆனா சொல்லி இருக்கிறாரு. அதுதான் நான் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்ப அவர் சொன்னது கரெக்டா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் சொன்ன வார்த்தை நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தவறாக இருக்கிறது. அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை எப்படி சம்பாதிக்க முடியும்? நல்ல பொருள்கள்னால தானே சிநேகிதரை சம்பாதிக்கணும். இதானங்க கரெக்ட்? சொல்லுங்க சொல்லுங்க. புரியல. இல்ல இது உலகத்திலே இருக்குங்க. நீங்க சொல்றது என்னுடைய நண்பன் என்னுடைய எதிரிங்கிறதுல கூட இருந்து மொழி பறிக்கிறவன் இருக்கிறான். அவனை பத்தியா சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற சக சகோதரரோ இல்ல ஊரானோ இல்ல நண்பனோ இல்ல அவங்களே நீங்களே அறியாத வேற யாரை பத்தியும் சம்பாதிக்கிறத பத்தி இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா தான் பதில் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் இப்ப மெயின். அதுதான் மெயின். சரிங்களா? இது அப்படியே நீங்க படிச்சுட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு வர்றவரு தொடர்ந்து என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. யாக்கோபுல சொன்ன மாதிரியே சொல்லுவாரு பாருங்க. இப்ப படிங்க. லூக்காவுல 16 படிச்சீங்க இல்லையா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 8 திரும்ப படிங்க. ஒளியின் பிள்ளைகள்னா யாரு? நீதியின் பிள்ளைகள், சத்தியத்தின் பிள்ளைகள், உண்மையான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள். ஒளினாலே நீதி தானே.
நியாயம் தானே? அப்படி நீதியின் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வோர் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். தொடர்ந்து 13 வரை வாசிச்சிருக்கேன். கொஞ்சத்துல திரும்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா படிச்சு போவோம். 10 திரும்ப படிங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்க போது, கொஞ்சத்துல உண்மையில கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு அந்த உண்மையை பத்தி பேச முடியுமா? நம்ம அந்த அநியாயம் செஞ்சுட்டு அந்த சிநேகிதரை பத்தி தேவன் எதிர்பார்ப்பாரா? கொஞ்சத்துல உண்மை உள்ளவனுக்கு அநேகத்திற்கு என்ன கொடுக்கப்படும்? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தீனாதான் அநேக காரியங்கள்லயும் நீ உண்மை உள்ளவனா இருக்க முடியும். நீ அப்ப கொஞ்சம் தப்பு நீ 10 ரூபா திருடுனாலும் திருடுதான், 5 ரூபா திருடுனாலும் திருடுதான், 1 ரூபா திருடுனாலும் திருடுதான், நீங்க கோடி கோடியில திருடுனாலும் திருடுதான். அப்ப கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் எல்லாத்துலயும் அநீதி தானே. அப்ப ஆண்டவர் எப்படி இங்க எப்படி சொல்லுவாரு? சொல்ல வாய்ப்பு இருக்கா? அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஆண்டவர்? அப்ப தப்பு பண்ணி சிநேகிதரை சம்பாதிக்க சொல்லி சொன்னாரா? அடுத்த வசனமே அப்படி சொல்ல மாட்டேங்குது. கொஞ்சத்துல நீ என்ன பண்ண அநீதியா இருந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் நீ அநீதியா இருப்ப. அப்ப நான் அந்த கொஞ்சத்துல கூட என்னவாதான் இருக்கணும்? 100% ஒரே 1% அநீதின்னு வச்சுக்குவோமே. நம்மகிட்ட 100%ல 99% நல்ல காரியம் இருக்குங்க. ஒரே 1% அநீதின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறினாலும் அது என்னதான்? யாக்கோபுல படிச்சிருக்கணும் இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல ஒரு நியாயப்பிரமாணத்தை நீ மீறினாலும் அது பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அப்படின்னா கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறன்னா 100க்கு 99ல சரியா இருந்து ஒன்னே ஒண்ணுல தப்பானாலும் அந்த கொஞ்சத்துல அநீதியா இருந்தாலும் அநேகத்துல நீ என்னவாதான் இருக்கிற அநீதி தான் சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்ப நீதிமான் தன் வாழ்க்கை ஃபுல்லா நல்லதா செஞ்சுட்டு கடைசியில ஒரு தப்பு பண்ணாலும் அவன் தண்டனைக்கு உட்பட வேண்டியவனாக தான் இருப்பான். அதே நேரத்துல அநீதிமான் பாவமா செஞ்சுட்டு கடைசியில ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனாக தான் இருக்கிறான். இதுதான் வசனம். அதான் தப்பான்ட்டாரு. அப்ப நீ நீதிமான் மட்டும் எப்படி ஏத்துக்குவாரா? இது வந்து நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 17 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். என்னது? இஸ்ரேலுக்கு காவல்காரன் நான் வச்சிருக்கிறேன், நீதிமான் அவனுடைய நீதியிலேருந்து விழுந்துட்டானா அவனை போய் நீ எச்சரி. அவன் திருந்திட்டானாதான் நீ அவனை ஆதாயப்படுத்திட்ட. ஆனா நீ எச்சரிக்காம விட்டியன்னா அவனுடைய பாவத்தின் நிமித்தம் உன்னிடத்தில் ரத்த பலியை கேட்பேங்கிறார். இந்த அளவுக்கு நம்மளுக்கிட்ட நியாயம் கேட்கிறவரு சரி மன்னிக்கும் 18ஆம் அதிகாரத்திலே இருக்கு. ஓகே, அப்ப இப்படி சொல்ற ஆண்டவர் நம்மள்கிட்ட அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிக்க சொல்லுவாரா உலகத்துல? ஆனா சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள போறோம். படிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அநீதியான உலக பொருளிலே நீங்க உண்மையா இல்லைன்னா, அதாவது அவங்க அக்கிரமமான அநீதியான உலகம் தாங்க, அவங்களுக்குள்ளாக நீங்க உண்மையா இல்லைன்னா படிங்க. அப்ப நான் ஆண்டவர் நம்மகிட்ட மெய்யான பொருள் கனம் மகிமை சாகாமை இந்த உலகத்தை நாய்ந்து இருக்கிறது, எல்லா வகையிலும் உங்களை தேவதூதர்களையும் நாய்ந்து இருக்கிறதுக்கான நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் நீங்க உங்களை வச்சிருவாரா? அதாவது நம்ம நியாயமா இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. நீங்க உங்களை வச்சிருவாரா? கொஞ்சத்துல நீங்க தப்பா இருந்தாக்கே நீங்க நியாயம் தீர்க்கும் போதும் உலகத்தை நியாயம் தீர்க்கும் போதும் அங்கேயே ஏதாச்சும் அக்கிரமத்துக்கான வழி என்னன்னு பார்த்தா அங்கே கமிஷன் அடிக்க தானே பார்ப்போம் நம்ம. உண்மையா பொய்யா? நான் சொன்னது உண்மையா பொய்யா? இங்க நீங்க தப்பு பண்ணி ஒரு நீதி பண்ற மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா அது நீதியே இல்லை. அப்படி இருக்கும்போது உலகத்தையே நியாயம் தீர்க்க போறீங்க. யாரை நியாயம் தீர்க்க போறீங்க? தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க போறீங்க.
அப்படி இருக்கும்போது நீங்க உலகத்திலே நியாயம் இல்லையே, நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழும்போது நியாயம் இல்லையே, உலகத்தை நியாயம் இருக்கும்போது நீங்க நியாயமா எப்படி இருப்பீங்க? ஒண்ணு இல்லைங்க. அப்படி அநியாயமா செஞ்சு நீங்க எதையோ நண்பர்களை ஆதாயப்படுத்தினதாவே வச்சுக்குவோம். தேவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க மற்ற ஜனங்கள். இவன் அக்கிரமம் பண்ணவனை தூக்கிட்டு போய் அங்க நியாயாதிபதியா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. தேவனை கேள்வி கேட்பாங்களா இல்லையா உலகத்தார்? அப்படிப்பட்ட ஆளை நம்மளை கொண்டு போய் அங்க உட்கார வைப்பாரா முதல்ல? அப்பனா வாய்ப்பு இருக்கா? தேவனுக்கே கேள்வி ஆயிடுச்சு இது. அவர் எப்படி வைப்பாரு? வாய்ப்பே இல்லையே. திரும்ப 11 படிங்க. இந்த உலகத்துல உள்ளதுல அநீதிதான், தப்பான விஷயங்கள் தான், தப்பான வழிமுறைகள் தான். அதுல நீங்க உண்மையா நீதியா இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்லுவாரா? அப்பனா வாய்ப்பு இருக்கா? அப்ப இந்த அநீதியான பொருள்ல நீங்க உண்மையாதான் இருக்கணுங்கிறாரு. அப்ப எங்க நம்ம கொஞ்சோண்டு பாவம் செஞ்சுட்டு போலாம், அதை ஏத்துக்குவாரா? அப்ப வாய்ப்பே இல்லையே. அப்ப தொடர்ந்து படிங்க. இப்ப கனமகிமை சாகாமை உங்களுக்கு நித்தியத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல. கனம் மகிமை சாகாமை ராஜாதி ராஜாவுக்கு ராஜாக்களா இருக்க போறோம், ஆசாரியர்களா இருக்க போறோம், உலகத்தை நீதிக்கு வழி நடத்த போறோம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிற நீங்க எப்படி அந்த உரிமைக்காரர்களா ஆக முடியும்? அநீதியான பொருள்னால எப்படி நீங்க இந்த உலகத்தார நீங்க ஆதாயப்படுத்த முடியும்? சரி, தொடர்ந்து வாசிங்க. இங்கதான் மெயின் செக் வைக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம். எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 பேருக்கு வேலையை செய்ய முடியாது. படிங்க. ஒருத்தனை பகைச்சுதான் ஆகணும், இன்னொருத்தனை சிநேகிச்சுதான் ஆகணும். ஒன்னும் உலகத்துல உள்ள உலகத்தோட போயிடணும், இல்லைன்னா கடவுளோட வந்துடணும். உலகத்துல உள்ள காரியத்துக்கும் கடவுள்ல உள்ள காரியத்துக்கும் டபுள்ல எல்லாம் இருக்கிறதுக்கு இருமணம் உள்ளவர்கள் அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒருத்தரை பகைச்சுதான் ஆகணும். ஒண்ணு கடவுளை பகைக்கணும், இன்னொன்னு உலகத்தை பகைக்கணும். படிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அப்ப இதுல என்ன புரியுது? அநீதியான உலக பொருள்னா சிநேகிதரை சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு இங்க தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது? உலகம்னாலே அநீதிதான், தேவன்னா நீதிதான். அப்படி இருக்கும்போது உலகத்துக்கும் தேவனுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? 2 பக்கமும் நீங்க ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டார். ஒருத்தனுக்கு நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? பகைச்சுதான் ஆகணும். இன்னொருத்தனை என்னதான் பண்ணி ஆகணும்? இன்னொருத்தரை தேவனை ஆதாயப்படுத்தி தான் ஆகணும். இன்னும் தேவனை அசட்டப்படுத்தணும், உலகத்துக்கு முழு ஊழியக்காரரா இருக்கணும். சரிங்களா? இதை கேட்ட உடனே பரிசேயர்களுக்கு சரியான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அதாவது உலகத்தோட ஒத்துதானப்பா போகணும். பரிசேயருடைய கூற்று என்னன்னா, நக்கல் பண்ணாங்களாம். உலகத்துல ஒத்துதானப்பா போகணும், நீ என்னப்பா புதுசா சொல்ற அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. பரியாசம்னா புரியுதுங்களா? ஏளனம் பண்ணி நக்கல் பண்ணி, இவன் உலகத்துக்கே தகுதி இல்லாதவன், வாழ தெரியாதவன், இப்படிதானே அங்கே சொல்லியிருப்பாங்க. படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே நேர்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக நேர்மையா நியாயமா உண்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அது என்னவா இருக்குதான்? அருவருப்பா இருக்கு. இன்னைக்கு பாபிலோனை பத்தி, ஆர்சியை பத்தி, புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகளின் ஊழியங்களை பத்தி, மற்ற எல்லாவற்றையும் தேவன் என்னவா பாக்குறாரு சொல்லுங்க? அருவருப்பா பாக்குறாரு. இங்க வந்துட்டு அங்கெல்லாம் போறாங்கல்ல நிறைய பேர், அந்த அருவருப்புல போய் கைய வைக்கிறாங்க.
ஆனா நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறதா இங்க இப்ப அதெல்லாம் உலகம், பாபிலோனும் உலகம், ஆர்சியும் உலகம், புரோட்டஸ்டாண்ட் அமைப்பில் உள்ள அத்தனையுமே தேவனை பத்தி அறியாத குரூப் எப்படி தேவனை பத்தி பேச முடியும், தேவனை பத்தி துதிக்க முடியும்? அவர்கள் துதிக்கிறது எனக்கு தூரமா இருக்குங்கிற, அவர்கள் நாவால துதிக்கிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு. அப்ப நாக்கால துதிக்கிறத பத்தியா தேவன் கேட்கிறார்? இந்த நாக்கால துதிச்சு அவர் பரிசுத்தமாக போறாரா? சொல்லுங்க. இந்த மனுஷனுடைய துதியினாலதான் அவர் பரிசுத்தமாக போறாரா? அப்படி இல்லவே இல்லை. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் விசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அதுல ஒருத்தர் அந்த சத்தியத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா பலவந்தப்படுத்தி தான் உள்ள இருக்க நுழையிறாங்களா. அதாவது தன்னையே பலவந்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் போய் தான் ஆகணும், இது உண்மை, இது நீதி, நீதிக்காக வாழ்ந்துதான். நியாயப்பிரமாணமும் எதுவும் தீர்க்க தரிசனம், யோவான் ஸ்நானன் வரை அது இருந்துச்சு. ஆனா அதனுடைய நிறைவு யார் தான்? கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆக அது பலவந்தப்படுத்தப்படுது. இன்னைக்கு அதுல உட்பிரவேசிக்கிறவங்க பலவந்தமா தான் உள்ள போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இடுக்கமான வாசல்ங்கிறது ஈஸியா? வழி நெருக்கமும் இடுக்கமானது. அதில் கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் சொல்லிட்டார். சரிங்களா? அப்ப அந்த கண்டுபிடிக்கிற வாய்ப்பு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டால்மியாபுரத்தில் உள்ள அத்தனை பேர் மத்தியில இந்த இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்குங்கிறத தேவன் கண்டுபிடிக்கிற அளவு காமிச்சிட்டாரு. உள்ள பிரவேசிக்கிறது தான் என்னதுன்னா, அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில ஆசாரியத்துவத்திற்குரிய பலிகளை செலுத்துவதற்கு நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துல தெளிவான ஆசாரியர்களா உள்ள பிரவேசிக்கணும். அங்கேதான் தேவனுக்கு ஏற்ற பலிகள் எல்லாம் நீங்க செலுத்த முடியும், நானும் சேர்ந்து செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க 17. வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. இப்ப இந்த அடிப்படையில அந்த வசனத்தை போய் பார்ப்போம். சரி, நம்மளுக்கான சிநேகிதர் யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடைச்சோம். சொல்லுங்க, நம்மளுக்கான சிநேகிதர் யார்? ஒரிஜினல் உண்மையான சிநேகிதர் யார்? அவங்களதான் ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லிட்டார். அதுதாங்க அவரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்ல. சிநேகிதனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா உயிரை கொடுக்கிறதுக்கு இணையானது. நான் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு யார்? உயிரை கொடுத்த சிநேகிதன். அப்ப ஒருத்தரா 2 பேர் இருக்கிறாங்களா நம்மளுக்காக சிநேகிதர்கள்? அதனாலதான் சிநேகிதர்னு ஒருத்தரை சொல்லல. எத்தனை பேர் சொல்லியிருக்கு? சரிங்களா? இவங்க 2 பேரை நம்மளுக்கு சிநேகிதர் ஆக்கிக்கிறதுக்கு உலக பொருள்கள்ல நம்ம ஆதாயப்படுத்திக்கணும். அநீதியான உலக பொருள்ல உண்மையா இருந்து ஆதாயப்படுத்தணுமா? இதுதான். பொய்யா இருந்து இல்ல, உண்மையா இருந்து. இப்ப நீங்க அந்த வசனத்தை போய் இப்போ படிச்சு பாருங்க. அந்த சிநேகிதர்கள் நம்ம ஊழியத்துல ஆதாயப்படுத்துற அந்த நபர்களை சொல்லுதா, இல்லது பிறனுக்கு உதவி செய்கிற அந்த நபர்களை சொல்லுதா? உண்மையான சிநேகிதர்னு சொல்லிட்டு 8வது வசனமா, அநீதியான உலக பொருளுங்க சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்றது. 9வது வசனம் அப்படி 9வது வசனம் இல்ல, யாக்கோப்ல இல்ல, இங்கே லூக்கா 16. இப்ப ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்றார். அவர் தான் ஒரு சிநேகிதர். இன்னொரு சிநேகிதர் யாரு? ஆண்டவர் இன்னொன்னு பிதா. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீங்க சாவும் போது, எப்ப சாவும் போது? இந்த உலகத்துல இருக்கும்போது உள்ள சிநேகிதரா சொன்னாரா? நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு சிநேகிதரை அவங்கள பத்தி சொன்னாரா? நீங்கள் சாகும் பொழுது உங்களை நித்தியமான ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுகளிலே அங்கே ஏற்றுக்கொள்வார். அங்கே யார் ஏற்றுக்கொள்வார்? நித்தியமான வீட்டில் ஏற்றுக்கொள்வார் யாரு? சொல்லுங்க. வேற யாரும் இருக்கிறாங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில ஆதாயப்படுத்தின எந்தையாச்சும் நண்பர்களை பத்தி இதை சொல்ல முடியுமா? நீங்க சாவும் போது ஒரு நித்திய வீட்டுல 2 நண்பர்கள் இருக்கிறாங்கங்க.
அவங்களை ஆதாயப்படுத்துறதை பத்தி பேசப்பட்டிருக்கு இந்த இடத்துல. உலக மனிதர்களை பற்றி சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் உள்ள யாரை பத்தியும் ஆதாயப்படுத்துறது சொல்லல. யாரை ஆதாயப்படுத்துறதுக்கு? பிதாவையும் குமாரனையும் ஆதாயப்படுத்துவதற்கு நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார். அப்ப நித்திய வீட்டில் உங்களை நண்பனை போல ஏற்றுக்கொள்கிறவர் யார் தான் இருக்கிறா? 2 பேர் தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு, வேற யாருமே இல்லை. வேற நம்மளுக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நம்மளுக்கு அதுக்கு எதிரடையா போயிடுவாங்க. சரிங்களா? ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி படிங்க. இதே அநீதியான உலக பொருள்ல இது இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடு? சாத்தான், விழுந்து போன தூதர்கள், அக்கிரமம் நிறைந்த உலகம் தானே இதே. எப்ப எப்ப ஆதாமுக்கு முதல்ல இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு? வலகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுக்கப்படும் பொழுது, ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்துக்குரிய அதிபதி யாரு? இப்ப அவன்கிட்ட போயிடுச்சு. என்னைக்கு பாவத்துக்குள்ள வந்துச்சு அப்பயே அந்த உலகம் அவன்கிட்ட போயிடுச்சு. இந்த 2ஆம் உலகம் முழுவதுமே அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? ஆமா ஆமா, அதேதான். நீங்க சொல்ற அந்த வசனம் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தில் உள்ள வசனம், அந்த சங்கீத வசனம். சரிங்களா? பூமியின் நிறைவு இப்ப இருக்கா? இல்லையே. என்றென்றைக்கு உள்ள நிறைவு வருங்காலத்துலதான் இருக்கு. இப்ப ஏன் அனுமதிச்சிருக்காருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த அநீதியான உலகத்துல உண்மையா வாழ்ந்து, இந்த அநீதியான உலகத்துல உண்மையா, அதுக்குதான் நம்ம 10வது வசனத்துல படிச்சோம். கொஞ்சத்துல உண்மை இல்லைன்னாக்க நீங்க எப்படி அநேகத்துக்கு உண்மையா இருப்பீங்க? நீங்க கொஞ்சத்துல அநீதியா இருந்தீங்கன்னாக்க எல்லாவற்றிலையும் நீங்க அநீதி தான். அப்ப நீங்க உண்மையாதான் இருக்கணுங்கிறதான் சொல்ல வர ஒழிஞ்சு அநீதி கொஞ்சம் செஞ்சு நீங்க சிநேகிதரை சம்பாதிக்கிறத பத்தி சொல்லவே இல்லைங்க. சரிங்களா? அப்ப அநீதியான உலக பொருள்கள் இருக்கு இல்லையா, அதுல உண்மையா வாழ்ந்து யாரை சம்பாதிக்கணும்? இப்ப யாரை சம்பாதிக்கணும்? பிதாவையும் குமாரனையும். சரி, நம்ம படிச்ச வசனத்துக்கு வந்துடலாம். என்ன வசனம் பிலிப்பியர்ல படிச்சோம்? எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆழக்கடவுதுன்னா, அந்த உலகத்தில் உள்ள சமாதானத்தை, உலகத்தில் உள்ளவங்களை இது பண்றதை பத்தியா சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா இந்த ரட்சிப்பின் திட்டத்துல சுவிசேஷம் 7-8 வகையா இருக்கு. அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், இது மாதிரி 7-8 வகை இருக்கு. அதுல ஒரு சுவிசேஷத்துக்கு பேர் தான் சமாதானத்தின் சுவிசேஷம். சரிங்களா? இப்ப இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சமாதானம் எப்ப நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு தேவனோட? சொல்லுங்க. எப்ப தேவனோடு நம்ம சமாதானம் இல்லாமல் போனது? ஆதாம் கிட்ட இருந்து அந்த சமாதானம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வரையும் அந்த சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு விஷயம் ஆதாமுக்குள்ளாக இல்லாம இருக்கிறது தான் விஷயம். அப்ப அதுதான் அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் அதற்காக உயிரே கொடுத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனத்துல நம்ம படிக்கலாம். படிங்க. நம்ம எதிரிகள் ஆயிட்டோமா? அப்பனா சமாதான குலைச்சல்ல இருக்கிறோம். இல்ல இல்ல, ரோமர் 5ல 9, 10, 11. இல்ல இல்ல, அது இல்ல. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11. பாருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நீதிமான் இல்ல அநீதிமான், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க. அதாவது கோபாக்கினைங்கிறது சமாதான குலைச்சல்ல நம்மளுக்கான தீர்ப்பு என்னதுங்க? மரண தண்டனை. ஆதாமுக்குள் எல்லாருக்கும் என்ன தண்டனை? மரண தண்டனை. ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்க. நாம் தேவனுக்கு எதிரியா இருந்தோம். பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எதிரிங்க. நம்ம பூமியில வர்றதுக்கு முன்னாடியே எதிரி. ஏன்னா ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய பாவத்தினாலும் தேவனுக்கு எதிரியா இருக்கிறோம். அப்ப சமாதானம் தேவனோடு இல்ல. சரி, படிங்க. இப்ப சமாதானம் ஏற்படுத்துவதற்கு தான் சமாதானத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எதன் மூலம்? அவருடைய மரணத்தினால், அவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பாவங்கள் கழுவப்பட்டு தேவனோடு சமாதானம், உறவு ஏற்பட்டிருக்கு. படிங்க.
அவரோடு ஒப்பான உறவு தான் சமாதானம். எதனால? அவருடைய குமாரன் மரணத்தினால நம்ம யாரோட உறவுக்குள்ள வந்துட்டோம் திரும்ப? இப்ப இதே சத்தியத்தை நம்ம கேட்காம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால அவருடைய மரணத்தினால நம்மளுக்கு தேவனோடு சமாதானம் உண்டாயிருக்குங்கிற இந்த நற்செய்தியை கேட்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு இந்துவா. அப்ப அந்த சுவிசேஷம் போய் சேராத வரையும் நம்மளுக்கு என்ன இல்லை? தேவனோடு உள்ள சமாதானம் இல்லை. ஆனா சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சாச்சு. நீங்க ஏற்றுக்கொள்ளாததுனால உங்களுக்கு அந்த தேவனோடு உள்ள சமாதானம் இல்லை. ஆனா அந்த நற்செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களாங்க. அநேகர் ஏற்றுக்கொள்ளல. அநேகர் இந்த ரட்சிப்பை, கிறிஸ்துவின் மரணத்தை, அவருடைய ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை, நீதிமானாக்கப்படுதலை ஏற்றுக்கொள்ளல அநேகர் இந்த உலகத்துல. ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தேவனோட என்ன ஆயிட்டீங்க? சமாதானம் ஆயாச்சு, ஒப்பான உறவு. திரும்பவும் அதே உறவு புதுப்பிக்கப்பட்டாச்சு. ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த அதே உறவு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டாச்சு. அதான் சொல்றாரு. படிங்க. ஒப்புரவான பிறகு நாம் ரட்சிக்கப்படுறது உலக ரட்சிப்பா சொல்லுங்க. ஒப்புரவாகிறது வந்து உலகத்தாருக்கே ஒப்புரவாகுதல். இந்த திட்டத்துல அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு, உலக ரட்சிப்பு இருக்கு. இது உலக ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா, திரள் கூட்ட ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா, முற்பிதாக்கள் ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா. முற்பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களின் ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா, திரள் கூட்டத்தின் ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா, உலக ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கா? சொல்லுங்க. இது எந்த ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கு இந்த இடத்துல? இப்ப இருக்கிற சுவிசேஷமே திரள் கூட்டத்துக்கு இல்லைங்க, அது தெரியுமா? உலக ரட்சிப்புக்கும் இல்லை. இப்ப இந்த சுவிசேஷம் நற்செய்திங்கிறது யாருக்கு மட்டும் இந்த நற்செய்தி தெரியுமா? இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமே யாருக்கு மட்டும் தெரியுமா? சுவிசேஷ யுகங்கிறது ஆண்டவருடைய மரணத்தில் பெந்தகோஸ்தே நாள் முதலாய் சுவிசேஷம்னு அறிவிக்கப்படுது இல்லையா? உலகமெல்லாம் போய் நற்செய்தியை அறிவிங்கன்னு சொல்லப்பட்டது இல்லையா? அந்த சுவிசேஷம் இந்த 3 பேருக்கான ரட்சிப்பே இல்லை. எது? உலக ரட்சிப்புக்கு இல்லை, திரள் கூட்ட ரட்சிப்பு இல்லை, முற்பிதாக்களாகிய பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கான ரட்சி. ஏன்னா அந்த சுவிசேஷத்தை அவங்கள கேட்காமலே சேர்த்தவங்க, அவங்களுக்கு இல்லை. இந்த உலகம் இன்னைக்கு வரையும் அந்த உலக ரட்சிப்பை கேள்விப்படலை தெளிவா, அதனால அவங்களுக்கு இல்லை. திரள் கூட்டம் கேட்டுக்கிட்டு தெளிவில்லாம ஓட்டத்தை ஓடுறதுனாலதான் அங்கேயும் இங்கேயுமா இருமணம் உள்ளவர்களா இருக்கிறது. கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். அந்த அநீதியான உலக பொருள்ல போய் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் தேவனை திருப்திப்படுத்துறதெல்லாம் பத்தி பேசவே இல்லைங்க. அப்ப இந்த 3 உறுப்புமே இல்லைன்னா இந்த ரட்சிப்பு எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு? எந்த ரட்சிப்பை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு? அதை பத்தி மட்டும்தான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்றாரு இல்லையா எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பா இருக்கிற இந்த 1,44,000 முதல் உயிர்த்தெழுதலின் பங்காளிகளாகிய அந்த ரட்சிப்பு, அதை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காரு ரோமர்ல. ஆக நம்ம சமாதானமாயாச்சான், உலகமும் சமாதானம் ஆக போகுது, அது ஒரு காலம். முற்பிதாக்கள் எந்திரிச்சு வரப்பாங்க, அது ஒரு காலம். திரள் கூட்டம் சபை முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப ஒப்புரவு ஆவாங்க, அது ஒரு காலம். ஆனா இப்ப சுவிசேஷம் நற்செய்திங்கிறது கணம், மகிமை, சாகாமை என்ற 3 கேரக்டருக்கு பங்காளிகளாவதற்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கான ஒரு விஷயம். நீங்க ஒப்புரவான பிறகு, இந்த விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ரட்சிக்கப்படுவது எந்த ரட்சிப்பு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அடைவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். அப்ப நம்ம திரள் கூட்டம் மாதிரி இருமணம் உள்ளவர்களா? உங்களோட கூட இந்த 110 120 பேர் வந்தோம். இன்னைக்கு பாருங்க ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம்னா அவங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்து தேவன் முடிச்சிட்டாரு. வந்தாதான் நம்ம நீங்க தேவன்கிட்ட போக முடியும். வராதவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. புத்தி உள்ள கன்னியர்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? சரி, என்ன கேட்டாங்களே கொடுக்க வேண்டியதானே. நீங்க புத்தி உள்ளவர்களா வச்சுக்கோங்க. இப்ப இங்க கூடுகைக்கு வராதவங்களும் புத்தி இல்லாதவராக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராம புத்திஹீனமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அப்ப அவங்க என்ன புத்தி இல்லாதவர்கள் தானே. இப்ப நீங்க என்ன கொடுக்கறதா இல்லையா சொல்லுங்க? கொடுத்தாங்கம்மா இல்லையே, அப்படி சொல்லலையே. புத்தி உள்ளவங்க நம்ம முறைமைகளுக்கு மாறுபாடா பேசக்கூடாது. அந்த ஓமையில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கே பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு தானே கொடுத்துருக்குறோம் இந்த சத்தியத்தை.
இந்த தெளிவான சத்தியத்தின் ஆவிய அவங்களுக்கு தானே கொடுத்துருக்குறோம். அவங்க இருமனம் உள்ளவர்களா அங்கிட்ட இங்கிட்ட தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருவேளை நீங்க கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆயிரும்? நீங்க கொடுக்கறதுன்னா என்ன தெரியுங்களா? அவங்கள போய் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகுறது, அநீதியான உலக பொருள்களோட நீங்களும் போயிடுற மாதிரி அர்த்தமா ஆகுது. அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. உங்களை தனித்தனியா கூப்பிட்டுருக்காருங்க. இது கூட குடும்பமா கூப்பிட்டதா நினைக்காதீங்க. உங்க ஊர்ல உள்ள சொந்த பந்தம் அப்படியெல்லாம் கூப்பிட்டதா நினைக்காதீங்க. உங்களை தனியா தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால்னா, கணவனுக்கு எதிராய் மனைவி, பிள்ளைக்கு எதிராய் தகப்பன், மாமியாருக்கு எதிராக, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த சத்தியத்தின் நிமித்தம் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை சொன்னார். எந்த பட்டயம்? சத்தியத்தினால பிரிக்கிறார். அப்படியே அப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை மட்டும் பாருங்க. நீங்க எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எங்க உங்க இலக்கு இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துக்கு இலக்கு? அவங்க இங்க வரலங்கிறது அவங்க பின்னாடி கூட வரலாம். சத்தியத்துக்குள்ள வந்து தப்பா பண்ணிட்டோன்னு வரலாம். ஒருவேளை காலம் இருந்தா அவங்க தேவன் திரும்ப அழைச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப யாருக்கு இந்த அழைப்பு? அதை பத்தி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறீங்க. ஒருவேளை ஒருத்தர் தான் இந்த இத்தனை பேர் மத்தியில ஒருத்தர் தான் இந்த தகுதி உடையவர்களா இருந்தா அந்த ஒருத்தருக்காக தேவன் எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பார். யோபுக்கு கொடுத்த மாதிரி என்னென்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்தார்? கைவிட்டார். ஆனாலும் படிச்சோம் இல்லையா, சமாதானத்தை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சோதனை எல்லாம் வரும். ஆனா அவரோட அரணான கோட்டைக்குள் பாதுகாப்பா தான் இருப்பீங்க அப்படிங்கிறதா சொல்றாரு. அப்ப யோபுக்கு சோதனைகள் வந்துச்சு, ஆனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உலகத்திலே இருந்துச்சு. ஆனா உண்மையான ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளான வாக்குத்தத்தத்தின் அந்த கனமகிமை சாகாமைக்குரிய 144,000 பேருக்குரிய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவரா பொய் உள்ளவரா? அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து எல்லாரையும் கூட்டிட்டுலாம் போக முடியாது. இந்த ஓட்டத்துல பக்கத்துல இருக்கிற யாரையுமே நீங்க கூட்டிட்டு போக முடியாது. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் தான் ஆண்டவர் சொன்னார். அப்ப நிர்பந்தப்படுத்தப்படுவது யாருன்னா, நாம் நம்மளை நிர்பந்தப்படுத்தும் போது உங்களுக்கு பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த திரள் கூட்ட வகுப்பார். அவங்கள பத்தி கவலையப்படாதீங்க. ஒருவேளை அவங்களுக்கு மறுவாய்ப்பு இருந்துச்சுன்னா வரட்டும், அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். ஆனா இப்ப அந்த 5 புத்தி உள்ளவர்களும் ஒன்னாதான் இருந்தாங்க. அதை புரிஞ்சுங்க. எந்த 5 உண்மை புத்தி உள்ளவர்கள்? அப்ப 5 புத்தி இல்லாதவர்கள், எண்ணெய் இல்லாதவங்க மார்க்கெட்டுக்கு அப்பதான் எண்ணெய் சம்பாதிக்க போறாங்க. பரிசுத்தாவி கிடைக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் ஆவியில தெளிவில்லாம தான் அவங்க எல்லாம் அங்கெல்லாம் போறாங்க. தெளிவ அப்படி எடுத்துக்க வேணாம். சரி, அந்த 5ங்கிறது கேரக்டர் அடிப்படையில உள்ள ஒரு விஷயமாக சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். அதுல முழு கேரக்டரும் உள்ளவர்களா இருக்கணுங்கிறதான். அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும், விளக்கும் இருக்கும். அவங்கள்ட்ட விளக்கு இருக்கு, எண்ணெய் இல்லை. அப்ப விளக்குங்கிறது வெளிச்சத்துக்குரிய அந்த விளக்கு எண்ணெய் இருந்தாதான். அப்ப ஆவின் கனிகளுக்குரிய எல்லா விஷயமும் அதுல இருக்கணுங்கிறதா இங்க சொல்லப்படுது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நம்ம சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த சமாதானம் தேவனோடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஒப்புரவாகுதலின் ஊழியத்துல உங்களுக்கு தேவனோடு ஒரு கிறிஸ்துவின் மரணத்தினால் ரத்தத்தினால் நீங்க தேவனோடு ஒப்புரவாயிட்டீங்களே, இது போதுமா? ஒப்பான உறவுக்குள்ள வந்துட்டோம், போதுமான்னு கேட்கிறேன். அந்த 11வது வசனத்தை படிங்க, ரோமர்ல 5. இப்ப ஒப்புரவாகுதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? அதை சொல்லுங்க. ஒப்புரவாகுதல்னா என்ன? அதான் அந்த ஐக்கியம் எப்ப போனுச்சு? ஆதாமுக்குள்ள போயிருச்சு. உங்களுடைய தனித்தனி பாவம் என்னுடைய தனித்தனி பாவத்தினால ஐக்கியம் போயிருச்சு. ஆனா அந்த அதை திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணியிருக்காரு. கிறிஸ்துவின் மரணம், அவருடைய ரத்தம், 2ஐயும் சேர்த்து வச்சு தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார். ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தர் யாரு? கிறிஸ்து. அவர் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார். ஒப்புரவாகப்பட்டது உறுதியானுச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா நீங்க ஒப்புரவாயிட்டீங்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். ஒப்புரவாயிட்டீங்களா இல்லையா? ஒப்புரவாயாச்சுல. அப்ப ஒப்புரவாயிடுச்சுன்னா அது ரட்சிப்பா? அது உலக ரட்சிப்பு தான். ஆனா ஒப்புரவாயிட்டீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிங்க சிஸ்டர். ஓகே ஓகே, 12வது வசனத்தை படிங்க. 12வது வசனம், சரி 12 இல்ல, 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால்
உத்தரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப ரட்சிக்கப்படுவதுங்கிறது ஃபியூச்சரா ஆல்ரெடி நடந்துருச்சாங்க? ஃபியூச்சர் தானே. ஒப்புரவாகுதலினுடைய விஷயத்துல ரட்சிக்கப்பட்டாச்சுங்க. மனுக்குலமா மண்ணோட மண்ணா மக்க போறதுக்கு பதிலாக இப்ப ஜீவனோடு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் ரத்தத்தினாலும் நாம் தேவனோடு ஒப்புரவாகிறது நீதிமானாக்கப்பட்டாச்சு. ரட்சிப்புங்கிறது பரிசுத்தமான உயிர் தழுவுறது. முதலாம் உயிர் தழுதல்ல உயிர் தழுவுறது அந்த ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. அதுதான் நம்ம வாழ்க்கையில இப்ப பெண்டிங்கா இருக்கு. இப்ப நீங்க திரள் கூட்டத்துக்குன்னு உள்ள ரட்சிப்பு வந்து ஒப்புரவாயிருப்பாங்க. ஆனா பரிசுத்தமாகிறதுக்கு அவங்க தகுதி இல்லாம தான், எண்ணெய் இல்லாம வெளியே போறாங்க. அவங்க இவ்வளவு விஷயம் கொடுத்த பிறகு அவங்க போறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட விளக்கு இருக்குல்ல, விளக்கு எறிவதற்கான எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்குல்ல, எண்ணெயை நீங்க கொடுக்க முடியுமா? முடியாது. உங்க பாத்திரத்துல நீங்க தான் வச்சிருக்க முடியும் அந்த எண்ணெயை. அந்த வெளிச்சத்துல ஒட்டிக்கிட்டு வந்தாக்க, உதாரணமா எனக்கு கொஞ்சம் எண்ணெயில குறைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெளிச்சத்துல அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடணும். நான் அந்த மைண்டு தான் இருக்கணும். நான் போயிட்டு உலகத்துல போய் சம்பாதிக்கணும்னு போனாக்க இங்க வாய்ப்பே இல்லை. அப்ப இதுல வந்து இந்த ஆவின் கனிகளை பத்தி சொல்லப்படுது. இது பின்னாடி பார்க்கலாம். சரி, இந்த மன்னாவை பொறுத்த மட்டும் இவ்வளவு விளக்கங்கள் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள இந்த நாளுக்கான பாடத்துல மீன் வலை அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோமா? ஓகே. மீன் வலைங்கிற ஓமையில மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 46ல இருந்து படிக்கும். 47ல இருந்து, மன்னிக்கவும், 47ல இருந்து 50 வரை. அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் படைப்பு ஒப்பாய் இருக்கிறது. படிங்க. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவர்களை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஓகே. இந்த விஷயம் தாங்க இப்ப நம்ம தால்மியாபுரத்துல நடந்திருக்கு. இது வந்து எப்ப நடக்கிற ஓமைன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தின் முடிவுல நடக்கக்கூடிய ஓமை. இந்த மத்தேயு 13ல மொத்தம் 7 ஓமை பேசியிருப்பார். விதைப்பவன் ஓமை தெரியும். நல்ல நிலத்துல விழுந்தது, பறவை தின்னது, பாறையில விழுந்தது, முளைச்சி பட்டு போனது, முள்ளுல விழுந்தது, முளைச்சி வந்துச்சு, பலன் கொடுக்காம இருந்தா. நல்ல நிலத்துல விழுந்தது என்ன பண்ணுச்சுங்க? பலன் 30, 60, 100 கொடுத்துச்சு. அது ஒரு ஓமை. அதான் முதல் ஓமை. இது வந்து யூதர்கள், நம்ம போன வாரத்திலே பார்த்தோமா, யூதர்கள் மத்தியில பண்ணப்பட்ட அறுவடை. 2வது ஓமை வந்து கலை ஓமை. இது வந்து இப்ப புறஜாதிகளாகிய நம்ம மத்தியில ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அந்த கலைகள் எல்லாம் கட்டி என்ன பண்ண போறாரு? இந்த ஆர்சி புரோட்டஸ்டாண்ட் அமைப்புல உள்ள எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் நெருப்புல போட போறாருங்க. அவங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க, அந்த ஐக்கியத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்களா. அப்ப எண்ணெய் இல்ல, தெளிவான சத்தியம் புரிஞ்சு புத்தி இல்ல, சத்தியத்தை கொடுத்தும் புத்தி இல்லாம தான் போறாங்கன்னு தான் அர்த்தம். அது அதனால அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அந்த கலைக்கிட்ட போய் அங்க ஒண்ணு சேர்றாங்கன்னா அதை கட்டி எங்கதான் போட போறாரு? நெருப்புனாக்கி மகாவோத்திர காலத்துல, சபை முடிஞ்ச பிறகு மகாவோத்திர காலத்துல அங்க நடக்க போறதை பத்தி உள்ள ஓமை. இது 2வது ஓமை. 3வது ஓமை மரம், கடுகு, செடி. அதை பத்தி நம்ம ஏற்கனவே விசுவாசம், மகாபரிசுத்தமான விசுவாசத்துல பார்த்துட்டோம். அது விசுவாசம். ஆனா பெரிய மரமா இருக்கிற எல்லாமே உலகளாவிய தேசங்கள் எல்லாம் கிறிஸ்தவமா மாறிடுச்சு. ஆனா அந்த மரத்துல என்ன இருக்கு? பறவைகள், அசுத்தாவிகள் வந்து அடங்கி இருக்குது. எல்லா தேசத்திலும் கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாம் அசுத்தாவிய வந்து தங்கும் இடமா இருக்குது. அதான் 3வது ஓமை. 4வது ஓமை, பெண்ணே 3 படி மாவுல கொஞ்சம் ஒரு புளிப்பை சேர்க்கிறா. அப்ப சபை, ஆர்சி சபையே என்ன பண்ணிருச்சு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அப்படிங்கிற பழைய ஏற்பாடு உள்ள நியாயப்பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாடாகிய இந்த 3 அளவிலான மாவுல கொஞ்சோண்டு புளிப்பை சேர்த்தா எல்லா மாவும் புளிக்க வச்சு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை எத்தாத்தி வேசிகளுக்கெல்லாம் தாய் 2மே உருப்படாம மண்ணாதான் போக போகுது. அதுதான் அந்த ஊமைக்கான அடையாளமா பார்த்தோம். 3வது ஒரு ஊமையை பேசுறாரு. எது? 13ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கணும். 3வது இதை பேசுறாரு. 4வது வந்து ஒரு பொக்கிஷம், புதைக்கப்பட்டிருந்த ஒரு பொக்கிஷத்தை வயல்ல இருந்து எடுக்கிறது. சரிங்களா? இது வந்து முழு கிறிஸ்தவ வரலாறுல நடந்த ஒரு சம்பவம். முதல் அறுவடைக்குரிய ஒரு விஷயம் நல்ல நிலம், அது இஸ்ரேலோட முடிஞ்சு போச்சு. அதான் முதலாம் சபையின் காலம். 2ஆம் சபையின் காலம் அப்போஸ்தலர்கள்லாம் மரித்த பிறகு பொய் சத்தியங்கள் உள்ளரிக்க வந்தது. ஆத்மா, நரகம், திருத்துவம் இதெல்லாம் உள்ளரிக்க வந்த காலம். இந்த அழைப்பை பற்றியே தெரியாம திரள் கூட்டத்தை 1,44,000 பேருக்குரிய ரட்சிப்பே தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்ட காலம் தான் இந்த கலைகள் விதைக்கப்பட்டது. 2வது ஓமை. 3வது ஓமை, உலகமெல்லாம் ஆர்சி சபை
அப்படின்னு தேசமயமாக்கப்பட்ட சபைகள் அது ஆயிடுச்சு. இது வரலாறுல நடந்தது அப்படியே ஊமையா பேசிட்டு வர்றாரு. மூணாவது, அந்த சபையே பைபிளே இல்லாம ஆக்கி அந்த பைபிளுக்குள்ள கொஞ்சம் புளிப்பை சேர்த்து பொய் சத்தியத்தை கொடுத்துருச்சு உலகம் எல்லாம், கிறிஸ்தவம் எல்லாம். அப்ப நாலாவது ஊமை தான் இந்த பைபிள்ங்கிறத பொக்கிஷமா இருந்ததை கண்டுபிடிச்சதுதான் ஒரு சில பேர். இது வந்து மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எது? பொக்கிஷத்தை, நிலத்தில் இருந்த பொக்கிஷத்தை உலகத்திலிருந்து எடுத்தாங்க ஒரு சில பேர். முதல்ல அந்த ஒரு சில பேர் யாருன்னா மறந்துட்டு, வெஸ்லி போன்றவர்கள்லாம் பைபிளே இல்லாத காலத்துல ஏதோ கிடைச்ச ஒரு சில சத்தியங்கள் பைபிளை வச்சு, நற்செய்தியை வச்சு, இது மாதிரி காரியங்களை வச்சு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த உண்மையை பார்க்கிறோம்? முத்து. சரிங்களா? முத்து தானே? ஆமா, முத்து. இந்த முத்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்து போன்ற பாவ மன்னிப்புனாக்க காசை கொடுத்தீங்கன்னா பாவ மன்னிப்புன்னு ஆர்சி போட்டு இருந்துச்சு. அதை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் முத்து போன ஒரு சில சத்தியங்களை வெளியே கொண்டு வந்தாங்க, வியாபாரி. சரிங்களா? அதுதான் அந்த ஆறாவது ஓமை. சரிங்களா? ஏழாவது ஓமை இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தின் ஓமை. சரிங்களா? இது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும்னு வசனம் வந்துச்சா வரலீங்க? 47 இருந்து 49 படிக்கும்போது இப்படியே நல்ல மீன்கள் ஆகாதவைகள் பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க? நெருப்புல போடுவாங்கன்னு சொல்லும்போது இது இப்படியே எங்க நடக்கும்? உலகத்தின் முடிவில் நடக்கும். உலகத்துல இல்ல, உலகத்தின் முடிவில். அப்ப 7ஆம் சபை முடியும் பொழுது, லவோதிக்கேயா சபை முடியும் போது இந்த உலகமும் முடிஞ்சிடும். ஏன்? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து உலகத்தை முடிப்பார். வர்றதுக்கு முன்னாடி உலகத்தை முடிப்பாரா? அப்ப 2ஆம் வருகையில வரும்போது ஒரு சபை இருக்கணும்ல, வந்து இருக்கிறார் இல்லையா, ராஜ்யம் பண்றாரு இல்லையா, அதுக்கான ஒரு ஓமையை சொல்றாரு இங்க. சரிங்களா? இப்பதான் இப்ப நம்ம ஓமைக்குள்ள போறோம். ஓமைக்குள்ள என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. வேற என்ன இருக்கு? உலக தோற்றம் முதல் உள்ள ரகசியம் இருக்கு. 2 விஷயம் முக்கியமா இருக்கு. தீர்க்க தரிசனங்களும் இருக்கு, ஞானமான காரியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கதை முக்கியமா, சொல்லப்பட்ட அந்த கதை முக்கியமா, அதுக்குள்ளான தத்துவங்களும் மறைபொருளும் முக்கியமா? இப்ப அதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதிங்க. அது ஒரு கதை, ஒரு வடிவம் பெற்ற ஒரு கதை, அல்லது ஒரு வரியில உள்ள ஒரு விஷயம். அதுல நம்ம தப்பா தானே புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதுவரையும். அப்ப அந்த கதைங்கிறது அந்த தாக்கத்துக்குரிய ஒரு விஷயம் இல்ல, அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருள் தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஓமையை பொறுத்த மட்டும் என்னென்ன விஷயம் பொருள்களா இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த ஓமையில என்னென்ன பொருள்கள் இருக்கு? வரையறுங்களேன், என்னென்ன பொருள் இருக்கு? மீன் வலை ஓமையில என்னென்ன பொருள் இருக்குன்னு கேட்கிறேன். மீன் இருக்கு, வலை இருக்குது, அப்புறம் கூடையை எடுத்துட்டு வந்து கரையில வச்சு பிரிக்கணும். கடல்லையே பிரிக்கணுமா? கரையில பிரிக்கணும். அப்புறம் நல்லவைகளை கூடையில எடுத்து போடணும், ஆகாதவைகளை கொட்டி எரிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம எரிக்கணும்னா லிட்டரலா நரகத்துல போட்டு எரிக்கிறத பத்தி அங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. விளக்கி அது இன்னும் சொல்ல போனா சபை முடியும் போது ஒரு நெருப்பு இருக்கு. அதுதான் என்னது? மகாவோத்திர காலத்துல அந்த மீன்களை தள்ளணும்னு அர்த்தம். தேவையில்லாத மீன்கள். அதை யார் பிரிச்சு எடுக்கிறது? படிச்சுட்டு சொல்லுங்க. அதை யார்? அந்த நல்லவைகள் ஆகாதவைகள் தேவன் பிரிக்கிறாரா, இயேசு கிறிஸ்து பிரிக்கிறாரா? படிச்சுட்டு சொல்லுங்க. பாருங்க, இந்த நல்லவைகள் ஆகாதவைகள் யார் பிரிக்கிறா? யார் அந்த தூதர்கள்? இந்த சத்தியத்தை கொண்டாந்து சேர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்கதான் தூதர்கள். இந்த சத்தியத்தை சொன்ன பிறகும் போறாங்கன்னா அது போ அப்படின்னு தான் போகணும். அது பிரச்சனை இழுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்காக நம்ம போக முடியுமா? போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியுமா? நம்ம அது சரியில்லைன்னு சொல்லிதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்ப ஆகாதவைகளை சத்தியத்தை வச்சு அப்படி பிரிச்சிடலாங்க. இது தேரும், இது தேராது. 1.5 வருஷம் 2 வருஷமா சொல்ற சத்தியம் இங்க ஏறல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இந்த பொலிவுகளுக்காக, சுயநலங்களுக்காக, மாமிசத்தினுடைய நிறைவுக்காக அப்படி போறவங்களா தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு, இதுல புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப கூடையில எடுத்த பிறகு அந்த நல்ல மீன்களை எங்க கொண்டு போவாங்க? வீட்டுக்கு போவோம், வீட்டுல சமைப்பாங்க, சமைச்சு அந்த வீட்டார்கள் சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாம் மரித்த பின்பு எந்த வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும்? அங்க போகணும் அந்த மீன்கள்.
இப்ப இந்த ஓமை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப திரும்ப வருவோம், விஷயத்துக்குள்ள திரும்ப வருவோம். அப்ப இதுல 2 விஷயம் விட்டாச்சு. நீங்க சொன்ன லிஸ்ட்ல வேற ஏதோ ஒரு லிஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்க, வேணா திரும்ப படிச்சுட்டு கூட சொல்லுங்க. ஏதாச்சும் பொருளை விட்டுருக்குறோமா? மீன் சொல்லியாச்சு, மீன் வலையை சொல்லியாச்சு, தூதர்களை சொல்லியாச்சு, உலகத்தின் முடிவுல சொல்லியாச்சு, கூடையில பிரிக்கணும்னு எடுத்து கரையில கொண்டாந்து வச்சு பிரிக்கணும்னு சொல்லியாச்சு. கொண்டு போய் இருக்கிறது வந்து மகாவத்திர காலத்துல எரிக்கணும். அது திரள் கூட்டம் தான் மகாவத்திர காலத்துல கைவிடப்படுறவங்க. அது தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆகாத மீன்கள் அதுதான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம நல்ல மீன்னாக்க வந்துட வேண்டியதுதான். ஓகே. அப்ப இது கொண்டு போய் கூடையில சேர்த்த பிறகு வீட்டுக்கு போகும். வியாபாரத்துல சம்பாதிச்ச பிறகு அது வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போனோம்னா அதை பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உங்களோடு கூட வெளிப்படுத்தல் போஜனம் பண்ணுவேன்னு. என்னது? இந்த சத்தியத்தையும் சொல்லி கொடுப்பேன், சத்தியத்துல வாழ்றதுக்கும் எப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்து உங்களை தேவனுக்கு ஏற்ற போஜனமா பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன்ட்டார். அதுதான் விஷயம். அதான் நல்ல மீன்களுக்கான அடையாளம். சரி, இதுல வேற என்ன 2 விஷயம் விட்டுருக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா, கடல் வசனத்துல வரல, இன்னொன்னு கப்பல். 2 விஷயம் இருக்குது, ஆனா வரல. கடல்ல போய் தானே வலை போட முடியும். அப்படி எப்படி போறது? கடல்ல போய் என்ன பண்ணணும்? படகுல தான் போயிட்டு பிடிச்சிட்டு வரணும். சரிங்களா? இதுல மீன்லயே வகை இருக்குது 2. அது என்ன வகையா பிரிக்கலாம்? அதான் அதை எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்கிறேன். சரி, நம்ம எப்படி நல்ல மீன் ஆகாத மீன் நம்ம பிரிப்போம்? சாப்பிடும் போதுதான் தெரியுமா? இவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கரையில கொண்டாடும் போதே பிரிச்சுட்டாங்க. அவங்க மீனவர்கள், அவங்க தான் மீன் பிடிக்கிறவங்க, அவங்க தான் தேவ தூதர்கள், அவங்க தான் பிரிக்கிறவங்க. சரிங்களா? அதை விட்டுருவோம், பிரிக்கிறவங்களை பத்தி விட்டுருவோம். இங்க என்னன்னா, ஆகாததுன்னு ஒரு சில மீன்களை ஒதுக்கி இருக்கிறாங்களே, அது என்ன ஆகாதது? இதுல ஆகும்னு சொல்லி கூடையில சேர்த்திருக்கிறாங்களே, இது என்ன அளவுக்கு நல்ல மீன்கள் கேட்கிறேன். அது புரியுது பிரதர். பரலோகத்துக்கு ஆகாதது பரலோகத்துக்கு ஆகிறது நல்லா தெளிவானதுன்னு புரிச்சுக்கிறாங்க. நான் மீன் லிட்டரல்ல நான் கேட்கிறேன் பிரதர். மீன்ல நீங்க போய் கடல்ல பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஆகாத மீன் ஆகிற மீன் நல்ல மீன் எப்படி பிரிப்பீங்க? இதுதான் பாயிண்ட். பாருங்க, நம்ம பிரிச்சோம்னா எடுத்து பார்ப்போம், இது சிகப்பா இருக்கா கருப்பா இருக்கா உள்ள அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லைங்க. ஆகாத மீன் இஸ்ரேல்ல இருக்கு. அதான் என்னது சிஸ்டர் சொன்னாங்களே, சிறகும் செதிலும் இல்லாத மீன் தான் ஆகாத மீன். சரிங்களா? இந்த சிறகும் செதிலும் இருக்கிற மேக்சிமம் மீன், கடல்ல உள்ள மீன் போட்ல ஏத்தனவனே செத்து போயிடும். மேக்சிமம் நான் கடல்ல தான் பிடிக்கிறத பத்தி பார்க்கிறோம். இங்க விரா மீன் வந்து 2 நாள் ஆனாலும் சாவாது. அதனால சிறகு செதில் இருக்குன்னு அதை கம்பேர் பண்ணிடாது. கெடுத்தைக்கு அதான் கெடுத்தைக்கு வந்து மயிலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செதில் இல்லை. அதை பத்தி விட்டுருங்க, குளத்து மீனை விட்டுருங்க. இது கடல்ல உள்ள மீனை பத்தி பார்க்கணும். சரிங்களா? அப்ப கரையில கொண்டாடும் பொழுது சிறகும் செதிலும் இல்லாத மீன்கள்னு கடல்ல இருந்து என்னென்ன மீன் இருக்கு தெரியுங்களா? சுறா, வஞ்சிர மீன்ல கூட இது இருக்கு சிஸ்டர், செதில் லேசா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கனவா, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த என்னது அது மாதிரியான இது. அப்புறம் என்னது இன்னொன்னு திருக்கன்னு சொல்லுவாங்க. இந்த மீன்கள்லாம் கரைக்கு வந்தாலும் உயிரோட இருக்கும். கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து கரைக்கு வந்தாலும் ஏகப்பட்டது கரைக்கு வந்தாலும் உயிரோட இருக்குங்க. ஆனா கடல்ல இருந்து பிடிச்ச உடனே சிறகும் செதிலும் உள்ள மீன்கள் மேக்சிமம் என்ன ஆயிரும்னா படகுலே செத்து போயிடும். கரைக்கு வரும்போது செத்துடும். அப்ப சிறகும் செதிலும் உள்ளது இது விசேஷ விதமா. இந்த சிறகும் செதிலும் உள்ளது எதை மட்டும் சாப்பிடும்னா ஜீவன் உள்ளதை மட்டும்தான் சாப்பிடுமா. இந்த சுறா போன்ற இந்த மீன்கள்லாம் செத்ததையும் சாப்பிடுன்னு சொல்றாங்க. அப்ப ஜீவனுள்ளதை சாப்பிடக்கூடிய சிறகும் செதிலும் உள்ள மீன்களை பத்தி தான் அந்த நீங்க இப்ப சொன்ன லேவியர் புத்தகத்துல இருக்குது. அப்ப கரையில் வரும் பொழுதுதான் அது என்ன பண்ணப்படுது? பிரிக்கப்படுது. அது வரையும் எதுல ஏறிடுச்சு? கப்பல்ல ஏறிடுச்சா? அப்ப அதை பிடிக்கிறதுக்கு என்ன வச்சிருந்தாங்க? என்ன வச்சிருந்தாங்க? வலை. சரி, இந்த வலை முதல்ல வலையிலேருந்து ஆரம்பம். சரிங்களா? நல்ல மீன் ஆகாத மீன் அப்புறம் பார்க்கலாம். வலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் வலை எப்படின்னா 2 கயிறுனால நூல்னால கட்டப்பட்டிருக்கு. 2 கயிறுல
சேர்த்து சேர்த்து 2 கயிறா கட்டி கட்டி தான் கொண்டாடுவாங்க அந்த வலையை. அதுலதான் மாட்ட வைக்கணும். அப்ப 2 கயிறு இருக்குது. சத்தியத்துக்குள்ளான ரகசியத்துல இந்த கடல் என்பது உலகம். இந்த உலகத்துல விசுவாச கப்பல் என்ன ஆகுதுங்க? தூதர்கள் போறாங்க. மீன் பேதுருவை பார்த்து சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? நீ இதுவரை மீன் பிடிச்சது போதுப்பா, நீ போன நீ என்ன பிடிக்கணும்? மனிதர்களை பிடிக்கிறவனாக்குறேன்ட்டார். அப்ப அந்த மீன்கள் யாருன்னு அடையாளம் ஆயிடுச்சு? பரிபூர்ணமான தெய்வீக திட்டத்துக்கு தெளிவான மீன்களை தான் பிடிக்கணும். அப்படி பிடிக்க வரும்போது தெளிவில்லாத மீனும் வந்து மாட்டும். அந்த திரள் கூட்டம் போன்ற மீன்களும் வந்து மாட்டும். அப்ப அந்த வலை எதை அடையாளப்படுத்துது? இந்த வலை என்னத்தை சொல்ல வருது? ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அந்த வலையில 2 கயிறு இருக்கு. அதுல ஒரு கயிறுக்கு பேர் என்னன்னா, இப்ப படிச்சோம்னா தெரியும் பாருங்க. 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அன்பின் கயிறான். ஒரு கயிறுக்கு என்ன பேரு? கட்டி இழுக்கிறது. கடல்ல போட்டு அன்பு என்னும் கயிறுல போட்டு இழுக்கணுமா? அப்ப இன்னொரு கயிறு பேர் என்னன்னு தெரியுங்களா? அப்பனா ஒரு கயிறுக்கு அன்பு. சரிங்களா? அப்ப இன்னொரு கயிறு என்னன்னு தெரியுமா? சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, 2 கயிறும் அந்த 2 கயிறுல தான் இப்படி வலை இருக்கும்ல, அதுல வந்து மீன் மாட்டும் சேர்ந்து இருக்கிற போது. 2 கயிறு சேர்ந்தாதான் வலை. ஒரு கயிறுக்கு பேர் வந்து அன்பு. இன்னொரு கயிறு ஜாயிண்ட் ஆனாதான் அந்த மீன் மாட்டும். ஒரு கயிறு மட்டும் வச்சுக்கிட்டு மீனை பிடிக்க முடியுமா? 2 கயிறு சேர்ந்தாதான் மீனை பிடிக்கல. ஸ்கொயரா தானே இருக்கும். 2 கயிறு சேர்ந்தா தானே. அப்ப 2 கயிறுல ஒரு கயிறுக்கு பேரு அன்பு, இன்னொரு கயிறுக்கு படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது. ஓசியா 11:4. மனுஷரை கயிறு கட்டி இழுக்கிற அன்பின் கயிறில் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை போட்டு இழுக்கிறாராம். தேவன் போட்டு இழுக்கிறதுல ஒரு கயிறுக்கு பேர் வந்து அன்பு. அந்த அன்போடு சேர்ந்து இருக்கிற இன்னொரு கயிறு பேர் என்னன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15 அன்போடு சொல்ல முடியுமா? அன்போடு சத்தியம். அன்போடு சத்தியம். எபேசியர் 4:15 பாத்தீங்கன்னா, அன்பு என்னும் கயிறோட என்ன ஒரு கயிறு சேர்ந்து இருக்கும். அந்த கயிறுக்கு பேர் என்னங்க? சத்திய கயிறு. சத்தியம். இப்ப அன்பு, தேவன் நம்மளுக்கு அவருடைய குமாரனை கொண்டு ஒப்புரவாக்கிட்டாரா இல்லையா? பலியை கொடுத்தா அந்த அன்பை காமிச்சிட்டார் இல்லையா? அத்தோட முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் நம்மளை ரட்சிப்பதற்கு விளக்கு மற்றும் எண்ணெயில சத்தியாவினாலே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இணைச்சு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை விசுவாசம் என்னும் கப்பல்ல மீனவர்களாகிய தேவ தூதர்கள் வந்து அந்த வலையை போட்டிருக்கிறாங்க. அந்த வலைக்கு பேர் என்ன? அன்பு மற்றும் சத்தியம். அதை எபேசியர் 5:15 பார்க்கிறோம். அன்போடு சத்தியம் என்னும் கயிறுகளினால நாம் கட்டப்பட்டு அங்க விசுவாச கப்பல்ல ஏற்றப்படுறோம். 5:15 அன்போடு சேர்ந்து இருக்கிறது என்ன? சத்தியம். சரிங்களா? எபேசியர் 5:15 பார்க்கும்போது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரணும் சொல்றார். அன்போடு சத்தியத்தை கை கொண்டு, அப்ப அன்போடு சேர்ந்து இருக்கிற கயிறு இன்னொரு கயிறு எதுங்க? சத்திய கயிறு. 2 கயிறு இருக்கு. இந்த 2 கயிறுல தான் நம்ம வந்து மாட்டியிருக்கோம். இப்ப சொல்லுங்க, நீங்க இதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து உணர்ந்திருப்பீங்க. அந்த ரட்சிப்பின் திட்டத்துல தேவனோட ஒப்புரவாயாச்சுங்க. ஆனா அதுக்குரிய தெளிவான சத்திய கயிறுல மாட்டும் பொழுது இது யார் தெரியுங்க மாட்ட வச்சிருக்கிறீங்களா? இந்த அன்போடு அன்புங்கிறது நீங்களா தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த சத்திய கயிறுல மாட்ட வச்சது யார் தெரியுங்களா? 2 சேர்ந்தாதான் நீங்க மாட்டுவீங்க, இல்லைன்னா மாட்ட மாட்டீங்க. நானும் மாட்ட முடியாது. என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? நீங்களா வந்து மாட்டல, இல்ல நானா வந்து இந்த அன்போடு சத்தியத்துல வந்து மாட்டலங்க. தேவன் சொல்றாரு, சங்கீதம் இந்த வசனத்தை கூட படிச்சிருங்க. 66:10. 66:10. இந்த அன்போடு சத்தியம் என்னும் கயிறினால் பின்னப்பட்ட வலை இருக்கு இல்லையா? அந்த வலையில யார் வந்து உங்களை மாட்ட வச்சது? பாருங்க, வலையில் அகப்படுத்தினது யாரு? தேவன் தான் உங்களை மாட்ட வச்சிருக்கிறாரு. வெள்ளினா என்னங்க? வெள்ளினா சத்தியம். சங்கீதத்துல படிச்சிருக்கோம்ல 12:6. வெள்ளியே 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்குது உங்களுடைய வார்த்தை. அப்ப அந்த அன்போடு சத்தியத்தினால யார் தான் அகப்படுத்தி வச்சிருக்கிறாரு? இதுல
ஒரு சில மீன்கள், இந்த திரள் கூட்ட மீன்கள், ஆகாதவைகள் என்று ஒதுக்கப்படுகிற மீன்கள் என்ன ஆயிடுச்சுன்னா தவறுதெல்லாம் வந்து மாட்டிருக்கு. மாட்ட வேண்டியது வலைய போடும் போது எல்லாம் தானே சேர்ந்து மாட்டும். நல்ல மீன் மாட்டும் போதே ஆகாத மீன் வந்து மாட்டும். அது விசுவாச கப்பல்ல ஏத்துனாலும் சாகாது. ஆனா விசுவாச கப்பல்ல ஏத்துனோனே நம்ம எதுக்கு மறிக்கணும்? சத்தியத்துக்கு வாழணும். ரோமர் 6:1 படிக்கிறோம் இல்லையா, பாவத்துக்கு மறித்தனா இனி நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? அப்ப எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்கணும். அப்ப சத்தியத்துக்கு பிழைக்கணும் இல்லையா? அப்ப இந்த கடலாகிய உலகத்திலிருந்து அன்போடு சத்தியம் என்னும் வலைய போடும் பொழுது, அந்த விசுவாச கப்பல்ல ஏற்றப்படும் பொழுதே நாம் செத்திருக்கணும். அந்த சாவு தாங்க தேவனோடு செய்யக்கூடிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த கடலை விட்டு வெளியே வர்ற பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோங்கிறது தான் தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுதுதான் நீங்க படகுல ஏறும்போது செத்துருவீங்க. ஆனா படகுல ஏறின பிறகு உலகத்தோட உறவு வைக்கிற மாதிரி ஜீவனோட போய் இன்னைக்கு இந்த கூடுகைக்கு வர முடியாதவங்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? இன்னும் உலகத்துக்கு உயிரோட இருக்கிறாங்க. அந்த ஐக்கியங்களோட இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நான் சொல்றது வந்து மற்ற பாஸ்டர்கள் இந்த சத்தியத்துக்குள்ள கேட்கவே இல்லைங்க, அவங்கள விட்டுருங்க. மற்ற சபையார்கள் கேட்டுட்டு இன்னும் உயிரோட அந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? இருமனம் உள்ளவர்களா? தேவனுக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா யாருக்கு ஊழியம் செய்யணும்? அப்ப இங்க கேட்டுவிட்டு அங்கேயும் உயிரோட இருக்கிறாங்கிறவங்க தான் கரைக்கு வந்தாலும் உயிரோட இருப்பாங்க. அந்த பாவத்துக்கு, உலகத்தின் பாவத்துக்கு கரைக்கு வந்து கூடையில, அதாவது கரைக்கு இழுத்துட்டு வந்துருவாங்க மீனை. அங்கேதான் தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? பிரிப்பாங்க. அப்ப சத்தியத்தை கொடுக்க தேவ அன்பையும் நான் கொடுக்குற அன்பு இல்லாம நான் என்னால முடிஞ்சதை தானே நான் செய்ய முடியும். என்னால முடிஞ்சதை செய்வேன். எனக்கு மிஞ்சினதை நான் உங்களுக்கு செய்வேனா? அப்ப தேவன் தான் உங்க மேல அன்பு காமிச்சிருக்கா, தேவன் தான் உங்களுக்கு சத்தியம் கொடுத்திருக்கா, அவர் தான் உங்களை மீன்ல வலையில அகப்பட வச்சிருக்கிறார். அப்ப பாரமான சுமையை எங்க மேல சுமத்தினீர்னாக்க இந்த அன்போடு சத்தியத்தினால வரக்கூடிய துன்பங்கள் இருக்கு இல்லையா, உங்களை அநேகர் வந்து வெறுக்கலாம். இந்த சத்தியத்தை ஏற்றுறதுல இருந்து உதாரணமா பாஸ்டர் அமைப்புகள் உங்களை வெறுக்கலாம். இதுவரையும் நல்லா இருந்தவங்கள சத்தியத்துக்குள்ளாக வந்த பிறகு உங்களை வெறுக்கலாம். இதெல்லாம் நிறைய வரும். இனிமே தான் வரும். இனிமே வர்றதுதான் தேவன் உங்க மேல சுமத்தின பாரம். இது வந்து சுமையான பாரம், நியாயப்பிரமாண பாரம் இல்ல, சத்தியத்துக்குள்ளாக உள்ள பாடுகளாகிய பாரம். இந்த பாடுகளை சுமந்து வந்துட்டோம்னா, நம்ம விசுவாச கப்பல்ல ஏறிட்டோம்னா கரைக்கு வந்துருவோம். கரைக்கு வரும்போதுதான் செத்துறணும். ஆனா ஒரு சில மீன்கள் வலை போடும் போதே கழுவுற மீன்ல நழுவுற மீன்பாங்க தெரியுமா? வலையில மாட்டாததெல்லாம் யார் தெரியுங்களா? நம்ம ஆரம்பிக்கும் போது 110 பேர் 120 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒரு 12 பேர் 13 பேர் தானே இங்க இருந்தோம். அதெல்லாம் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன்கள். மிச்சம் இருக்கிற 100 இப்ப வந்தது 10லே ஒரு 5-6 பேர் தான் தேடுறோம்னு வச்சுங்களேன். இதுலதான் பிரிக்கிறார் தேவன். எதா பிரிக்கிறார்? நல்லவைகள் ஆகாதவைகள் பிரிக்கிறார். அது தேவன் சரியா பிரிச்சிருவாருங்க. சொல்றாரு, உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி உங்களுக்குள் மார்க்க வேதம் புரியாத தன்மைக்குரிய போதனைகள்லாம் இருக்கும். அது பாஸ்டர்கள் போதிக்கிறது. இந்த பைபிள் சத்தியத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவர்கள் போதிக்கிற போதனை மிரட்டல் போதனை. நரகம், செத்து போயிருவ, நீ கிறிஸ்து நாமத்தினால் ரட்சிக்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நீ நரகத்துக்கு போயிருவ. எங்க இருக்கு வசனம்? இதெல்லாம் பொய் போதனைகள். உலகத்தையே ரசிக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்கும் போது இவங்க எப்படி இப்ப இவங்களை கொண்டு போய் நியாய தீர்ப்புல நியாயாதிபதியா வைப்பாரா தேவன்? இந்த பாஸ்டர்கள் எல்லாம், ஃபாதர்கள் எல்லாம். அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த தெளிவான அன்போடு சத்தியம் என்னும் கயிறுனால் கட்டப்பட்டு கரைக்கு வந்த பிறகு சிறகும் செதிலும் எதுக்கு அடையாளம் இருக்குன்னா, வசனங்களின் அடிப்படையில் நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். வசனங்கள் அடிப்படையில சிறகுங்கிறது வழிகாட்டுறதுக்கு உள்ளது. இப்படி இப்படி வளைஞ்சு போறதுக்கான வழிகாட்டு, ஃபாஸ்டா போறது, எதிரி வந்தா பாதுகாக்கிறது. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யாக்கோப்புல அந்த கப்பல் ஒரு சின்ன துடுப்பினாலே சுக்கானினாலே திருப்பப்படுவது சிறகு. அதனால அதாவது குதிரை அந்த கடுவாளத்தினால் கட்டுப்பாடு பட்டு நீதிக்கு மட்டும் பிழைக்கணுங்கிற அந்த நீதிக்கு பிழைக்கிற ஒரு விஷயத்தை செய்யறது எதுன்னா அந்த சிறகு. கடல்ல இருக்கும் போதே ஒரு சில நீதி செஞ்சிருப்போம். இப்ப நீதிக்கு பிழைக்க வந்துட்டோம்னா கரைக்கு வந்த பிறகு நிச்சயமாகவே நாம் என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நீதிக்கான வழிநடத்தக்கூடிய ஜீவனை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. 2வது, சிறகுங்கிறது அவருக்குள்ளாக நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அந்த உடன்படிக்கை ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்ங்கிறத நம்ம அந்த சிறகு
செதில்ங்கிறது முழு ஆடை போன்ற ஒரு விஷயத்தை தேவன் ஆல்ரெடி நம்மளுக்கும் போத்தி வச்சிருக்கிறார். அப்ப அந்த ரெண்டு வகையில நம்ம என்னவா இருக்கும்னா சுத்தமான மீன்களா இருக்கு. ஒண்ணு கிறிஸ்துவை தரித்து கொண்ட செதில், இன்னொன்னு நல்வழிப்படுத்தக்கூடிய வழி நடத்தை. அது ரெண்டுலையுமே சிறந்தவர்களா இருந்ததுனாலதான் நம்ம என்ன பண்றாருன்னா விசுவாச கப்பல் ஏத்தி கரைக்கு வந்த பிறகு நல்லது ஆகாதது அப்படின்னு தேவன் பிரிக்கிற இந்த பிரிப்பை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமும் நீதியுமான ஜீவியத்துல ரோமர் 12:1 படி இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் பரிசுத்தமும் ஜீவ பலியா. அப்ப நம்ம கப்பல்ல ஏறிட்டோம்னாலே எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும், பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் இருக்கிற இடத்துக்கு. அதுக்கு நம்ம கரையில ஏறும்போது நம்மளோட நிறைய மீன்கள் வரும். அதெல்லாம் ஆகாத மீன்களை சத்தியத்தினால தேவன் என்ன பண்ணி வருவார்னா பிரிச்சுருவார். யாரை வச்சு? இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொண்டாந்து சேர்க்கிறவங்க. எங்களுக்கு கொடுத்தவங்க எங்களை பிரிச்சு எடுத்தாங்க. இப்ப உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்னா நீங்க பிரிச்சு எடுக்கப்படுறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த முழு தாமியாபுரத்தை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட யார் அந்த நல்ல மீன்கள்னு தேடுற ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு ஊத்தி பாருங்க. இந்த சுவிசேஷ யுகத்துல உலக ரட்சிப்புக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சத்தியத்தை பத்தி நம்ம பேச வரல. அது தேவனே பண்ண போறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா உலகத்துக்கு தன்னாவலே ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க. இப்ப நம்ம ரட்சிப்புக்கான ஒரு விஷயத்துலதான் சங்கீதம் 66 படிச்சோம். 9ல இருந்து 12 வரையும் படிச்சிருக்கு. சங்கீதம் 66 9ல இருந்து 12 வரை. நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே எங்களை சோதித்து வெளியே புறப்படுகிறது போல எங்களை புறப்பட்டு எங்களை வழியில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் பாரமான பாரத்தை ஏற்றி மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி. பாருங்க, இந்த சத்தியம் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு தலை கிரிச்சுதான். அதனால இந்த நம்மளை எல்லாருமே ஏறி போவாங்க. எப்ப சொல்லுவோம்? என் மேல ஏறி போ. அப்புறம் எப்படி சொல்லுவோம்? என் தலைமையில ஏறி போன்னு எப்ப சொல்லுவோம் சொல்லுங்க? நான்கிற கர்வம், அந்த பெருமை மேட்டுமே இருக்கிற வரையும் நான்கிறத விட மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணு. இந்த சத்தியத்துக்காக நான் எல்லா ஆவியின் கனிகளையும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். பொறுமை, சகிப்புத்தன்மைக்குரிய எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்குறேன். அப்படிங்கும் போது நம்ம மேல மனுஷர்கள்லாம் என்ன ஆனவாங்க? ஏறிதான் போவாங்க. அப்ப சகிச்சு போகணும். அதுதான் சொல்றாரு, எல்லா மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். படிங்க. தீயையும் தண்ணீரையும். ஃபர்ஸ்ட் தண்ணீர் எது? கடல்ல இருந்து, உலகத்துல உள்ள அந்த கடல்ங்கிற தண்ணீர்ல இருந்து கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தீ எது தெரியுங்களா? எதை தீயில போடுறத அந்த ஓமையில பார்த்தோம்? கலை இல்லை. இந்த இடத்துல ஆகாத மீன்கள், சிறகும் செதிலும் இல்லாத மீன்கள். சரிங்க? அந்த உலகம் என்னும் தண்ணீர்லேருந்து வெளியே வந்த பிறகு உயிரோட இருக்கிறது, அந்த உலகத்துக்கு உயிரோட இருக்கிறது. அதுகளை கரையில போட்டோம்னா என்ன ஆகும்? திரும்ப கடலுக்கு தானே போகும். அதனால அதை மகா ஓத்திரத்துல போட்டு எடுத்துருவார். சரிங்களா? அதனாலதான் புல், வைக்கோல், மரம், இது மூணும் தங்கம், வெள்ளி, வெளியேறப்பட்ட கற்கள், இந்த ஆறையும் போட்டு எரிக்கும் பொழுது இந்த புல், வைக்கோல், மரம், இது மூணும் தங்கம், வெள்ளி, வெளியேறப்பட்ட பொருட்களை எரிச்சிட்டு இன்னும் பவரான தங்கமா, பவரான வெள்ளியா, பவரான வெளியேறப்பட்ட கற்களா மாத்திட்டு இதுக்கெல்லாம் சாம்பலா போயிடும். ஆனா இதுகளும் ரசிக்கப்படும். எதுக்கு? இந்த ஆகாத மீன்களும் ரசிக்கப்படுமா? அப்படி வசனம் இருக்கு, படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13. அப்ப இந்த ஜீவன் உள்ளதை சாப்பிடுற மீன்கள்னா புரியுதுங்களா? பேதுரு சொல்றார் ஒரு இடத்துல, யோவான் 6:66, யாரிடத்தில் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்துல தான். அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கான மீன்கள் யாருன்னா இந்த நல்ல மீன்கள் தான். இப்ப படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. போடப்பட்ட அஸ்திவாரமாய். பாருங்க, அந்த சபை, இந்த சபை, எந்த சபை, அந்த பேர்லாம் இல்ல. கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்ட சபையா இருக்கணும் நம்ம. படிங்க. அப்ப நிச்சயமா வெளியாகும். ஒண்ணு கடல்ல இருந்து வந்துருவாங்க. யாரு? இந்த பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கற்கள், மரம், புல், வைக்கோல், இது எல்லாமே ஆறுமே வெளியே வரும். கடல்ல இருந்து வந்தாலும் படிங்க.
அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது நெருப்புல போடணும். அப்ப ஆகாததை கொண்டு போய் எங்க தான் போடணும்? நெருப்பு. அந்த நெருப்புங்கிறது நரகம் இல்ல. என்ன நெருப்புனாக்க பட்சிக்கிறது. அதுதான் மகா உத்தர காலத்துல அவங்க ரசிக்கப்படுவாங்க. நம்ம மகா உத்தரத்து காலத்துக்கு முன்னாடியே உள்ள பாரத்தை நம்ம மேல சுமத்துறேன்னு சொன்னார்ல, உங்க மேல தலைமையில ஏறி போவோம்னு சொன்னார். அது லைட்டான பாரம் தான். இதை நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கும்பொழுது 16 முதல் 18 வயசுல கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகள் மட்டும்தான் நம்மளுக்கு. ஆனா அது மகா ஓத்திர பாடு இல்ல. சரிங்களா? நம்மளுக்கு பாடுகள் உண்டு, ஓத்திரம் உண்டு, மகா ஓத்திரம் இல்ல. அதுதான் இங்க சொல்றேன். அந்த அந்த ஓத்திரத்தை தான் நம்மளுக்கு மேல தேவன் அனுமதிக்கிறார். அந்த ஓத்திரப்பட்டு தான் ஆகணும். அப்பதான் சபை. அப்ப நெருப்புல போட்டுதான் ஆகாது. உங்கள் விசுவாசம் நெருப்புல போட்டாதான் புடமிடப்படும். அப்ப அது அதன்படி படிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்ப மகா ஓத்திர காலத்துல அவங்களுக்கு, நம்மளுக்கு ஓத்திர காலத்துல நம்மளுக்கு அதுவும் நெருப்பு தான், அதுவும் ஒரு நெருப்பு தான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெருப்பு. அதான் படிங்க. அப்ப தங்கம் வெள்ளி விளையாட பொருட்கள் எரிச்சு விட்டா இன்னும் பவரா ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஆனா எரிச்சு விட்டுட்டா அது சாம்பலா போயிடும். எது? மரம், வைக்கோல், புல். படிங்க. அவனோ நஷ்டம் அடைஞ்சாலும் அவனுக்கும் ஒரு ரட்சிப்பு இருக்கு. அதுதான் என்ன ரட்சிப்பு? நஷ்டமடைந்து ரட்சிப்படையக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அந்த நெருப்புல போட்ட பிறகு, மகாவோத்திரத்துல போட்ட பிறகு தப்பி வந்தவங்க யாரு? வரப்போறவங்க யாரு? இல்ல, மகாவோத்திரத்துல போயிட்டு வர்றவங்க திரள் கூட்டம். அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வரணும். ஆனா அதுக்கு முன்னாடியே யார் வந்துடுவா? நம்மளை பிரிச்சு எடுத்து அங்கே சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருவார் தேவன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் மீன் வலை அப்படிங்கிற ஒரு பாடத்துல ஒரு சில முன்னோட்டமான காரியங்களை தான் நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம சங்கீதத்துல படிச்ச மாதிரி நம்மளை எங்க கொண்டாந்துட்டதுன்னா நல்ல இளைப்பாறுகிற இடத்துக்கு கொண்டாந்துட்டார். அந்த சங்கீதத்தின் கடைசி வரிகளை படிச்சிருங்க. 11 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12 படிச்சிருங்க. 66. பாருங்க, சர்வாங்க தகன பலின்னா அதான் ரோமர் 12. இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்களே ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்தபடிக்கு இதுவே புத்தி உள்ள ஆராதனைக்குரிய அந்த பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்ப பொருத்தனைகள்னா நம்ம ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலேருந்து நம்ம செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை தேவனுக்கேற்ற பலிகளாக செலுத்தும்படிக்கு நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கணுங்கிறத புரிந்து இதற்கேற்ற ஓட்டத்தை நம்ம ஓடுவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.